மூன்று என்டிஏ சீஃப் மினிஸ்டர்ஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின், பினராய், மம்தா பானர்ஜி 3 பேருமே வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும். ஏடிஎம்கே கூட வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க, வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுது. 6 மாதம் கூட அந்த 6 மாதத்துக்குள்ளே விஜய் ஹேஸ் டு கன்சாலிடேட் இஸ் பொசிஷன். அப்படி இல்லைன்னா அது நித்திய கண்டம் பூர்ணாயிஸ். 2016 வந்து ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் அதிமுக இந்த நிலைமையில் இன்னைக்கு இருந்திருக்காரு. அந்த விதத்தில் வந்து திமுக வெற்றி பெறாமல் போனது ஒரு விதத்தில் நல்லது தான். திமுக வந்து இதை கொண்டாடணும். எனக்கு தெரிஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தொடர் வெற்றிகள் அழிவின் அறிகுறின்வாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களை குறை சொல்வது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அந்த மாதிரி தான் பிஜேபி வாக்களித்த மக்களை குறை சொல்வதும் அயோக்கியத்தனம். மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். மம்தா பானர்ஜி 15 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. இப்போ பிஜேபி வந்திருக்குது. பிஜேபி வந்தது இந்திய அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா கிழக்கிந்தியா பூரா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. 80% இந்தியா இன்றைக்கு பிஜேபியால் ஆளப்படுகிறது. எலெக்ஷன் கமிஷன் மோடியோட ஒரு கைப்பாவையாகவே மாறி அங்கே எஸ்ஐஆரில் 1 கோடி பேரை நீக்கினதெல்லாம் மம்தாவோட ஓட்டர்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னா அது பிஜேபி வந்து 4-1 ஆனதும். அந்த விதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏறக்குறைய 3 மாநிலங்களில் முதல்வர்கள் மாற்றம் நடைபெற்றிருக்கு. கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்றதுக்கான காரணம் என்ன? ஃபெட்டிக்னு சொல்லலாம். ஆன்டி இன்கம்பன்சியும் வந்திருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் 4வது முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். 2011 ஆட்சிக்கு வந்து 11 ஜெயிச்சாங்க, 16 ஜெயிச்சாங்க, 21 தோத்தாங்க, 21 ஜெயிச்சாங்க, 26 தோத்துட்டாங்க. அக்ரஸிவ் பிஜேபி பாலிடிக்ஸ், மிக மிக கடுமையான பிஜேபியோட பாலிடிக்ஸ். 294 சீட்டில் 202 சீட்டு மாசிவ் ஆன்ஸ்லாட்னு சொல்லுவாங்க. சுனாமி மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்க. எனவே 3 முறை பதவியில் இருந்தால் எந்த கவர்மெண்ட்டுமே அன்பாப்புலர் ஆகும். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து யாராவது ஆட்சிக்கு வந்தால் அவங்களை குறைஞ்சது 3 டேர்மாவது அவங்கள அதுலேருந்து நகர்த்துறதுக்கு வந்து கஷ்டம் உங்களுக்கு வந்து. இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து சிபிஎம் வந்து லெஃப்ட் வந்து 1977 வந்தாங்க. 2011 தான் 34 ஆண்டுகள் ஆண்டாங்க. மம்தா பானர்ஜி 15 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. இப்போ பிஜேபி வந்திருக்குது. பிஜேபி வந்தது இந்திய அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா கிழக்கிந்தியா பூரா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்போ 80% இந்தியா இன்றைக்கு பிஜேபியால் ஆளப்படுகிறது. என்டையர் ஹிந்தி பெல்ட்டில் அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ கிழக்கிந்தியா பூரா அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ எல்லாம் அசாம் எல்லாம் சேர்த்து மிக கடுமையாக பிஜேபி அங்கே ஒர்க் பண்ணுச்சு. அட்டூழியங்களை அவிழ்த்து விட்டது. இந்தியன் ஸ்டேட்டே வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக நின்னதுன்னு தான் சொல்லணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், எலெக்ஷன் கமிஷன் மோடியோட ஒரு கைப்பாவையாகவே மாறி அங்கே எஸ்ஐஆரில் 1 கோடி பேரை நீக்கினதெல்லாம் மம்தாவோட ஓட்டர்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. அதையும் மீறி வீறு கொண்டு எழுந்தவங்க போராடினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போராட முடியல, தோத்துட்டாங்க. எனவே 3 டேர்ம்ஸ் இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட் போகுதுன்னா அது வந்து நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது. இப்போ 3 டேர்ம்ஸ் ரூல் பண்ணாங்கன்றது பெரிய விஷயம். ஸோ இது அடுத்தடுத்த கால வரும் நாட்களில் வந்து இது இந்திய அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துன்றது மட்டும் உண்மை. ஏன்னா மற்ற மாநிலங்களை வெற்றி பெறுவதை விட இதில் வெற்றி பெறுவது என்பது மிக மிக முக்கியமானது. ஈஸ்ட் வெஸ்ட் 2 பார்டருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிஜேபி கையில் வச்சு, இந்த பக்கம் குஜராத், இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், அந்த பக்கம் மணிப்பூர், அருணாச்சலமே ஆல்மோஸ்ட் பிஜேபியோட கண்ட்ரோலாக இருக்குது. இதை தாண்டி பாஜகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடிஷனல் அட்வான்டேஜாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அசாமில் வந்து பவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் தொடர்ச்சியாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. காங்கிரஸ் வந்து திருப்பி எழுந்துக்கவே முடியாத ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பல மாநிலங்களில் ரொம்ப அசாமில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அது போலரைசேஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மாறிடுச்சு. ஏன்னா திரும்ப அவர் 2வது முறையாக வெற்றி பெறுகிறார். பிஜேபியோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு அது போயிடுச்சு. அகைன் நம்ம மக்களை குறை சொல்லக்கூடாது. இங்கே விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களை குறை சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனமோ அந்த மாதிரி தான் பிஜேபிக்கு வாக்களித்த மக்களை குறை சொல்வதும் அயோக்கியத்தனமானது. வாட் எவர் மேபி தி வெர்டிக்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ இது அஸ்ஸாம். நம்ம அதிகமாக பேச வேண்டியது கேரளாவை பற்றி தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஆட்சி வந்து கடந்த முறை வந்து பினராயி விஜயன் ஜெயிச்சு 10 ஆண்டுகளாக மாறிச்சு. இந்த முறை கண்டிப்பாக மக்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச கேரளா மாடல் தான் வந்து பெஸ்ட் மாடல். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியை மாற்றணும், அப்போ தான் அது ஒழுங்காக இருக்கும்.
ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் அதிமுக இந்த நிலைமையில் இன்னைக்கு இருந்திருக்காரு. இந்த நிலைமைக்கு காரணம் வந்து தொடர் வெற்றி. இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு டவுன் சைஸ் ஆனதுக்கு காரணமே வந்து தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதுதான். அந்த விதத்தில் வந்து திமுக வெற்றி பெறாமல் போனது ஒரு விதத்தில் நல்லது தான். அந்த 2016 ஜெயலலிதா ஜெயிச்சு அதிமுகவுக்கு வந்த நிலைமை, ஸ்டாலின் 2வது முறை ஜெயிச்சிருந்தாருன்னா திமுக ஜெயிச்சிருந்ததுன்னா திமுகவுக்கு வந்திருக்கும். ஒரு விதத்தில் திமுக வந்து இதை கொண்டாடணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தொடர் வெற்றிகள் அழிவின் அறிகுறின்வாங்க. அது நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம 10 வருஷத்தை ஆன்டி இன்கம்பன்சி, அதுக்கப்புறம் இப்போ ஆப்போசிஷனில் இருக்கிற பார்ட்டிஸ்லாம் ஒரு ஃபர்மேஷனில் ஆயிருந்தாங்க அப்படின்னா, எஸ் 2019 பாஜக சார்ந்த எந்த ஒரு கட்சியும் ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆமாம். ஸோ இது கேரளாவில் வந்து அவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் இன்றைக்கி இந்துல நல்லா எழுதியிருக்காங்க. ஒப்பீனியன் காலத்தில் வந்து KM சீத்தின்றவர் எழுதியிருக்காரு. அதாவது வந்து வேலையில்லா திண்டாட்டம், ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ், நிதி நெருக்கடி ஒரு பக்கம், 25% இளைஞர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 25% மாறி இருக்குது. 25% அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. கல்ஃபில் ஏற்பட்ட கிரைசிஸ் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்கள. அப்புறம் அந்த சபரிமலா இஷ்யூவில் வந்து தெஃப்டில் வந்தது. அப்புறம் சாஃப்ட் இந்துத்வாவாக சிபிஎம்ஏ மாறி போனது. சபரிமலா இஷ்யூவில் போய் இன்றைக்கி பிஜேபியும் சிபிஎம்மும் மோடி கவர்மெண்ட்டும் பினராயி கவர்மெண்ட்டும் ஒரே ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஆர்குமெண்ட். அபிஷேக் மனு சிங்வி வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்காகவும், சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மோடி கவர்மெண்ட்டுக்காகவும் வைக்கிற ஆர்குமெண்ட்டு 2 பேரும் ஒரே ஆர்குமெண்ட்டு. அது என்ன ஆர்குமெண்ட்டு தெரியுமா? மத விஷயங்களில் அரசு நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது. இந்த டேஷுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ நாளாக போராட்டிங்க? சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ ஊன்னு குதிச்சிங்க. அதை எதிர்க்கிறவங்களெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் கோர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ அப்படியே பல்ட்டி அடிக்கிறீங்க. ஓட்டு மக்கள்கிட்ட இருந்து இந்துத்துவா ஓட்டை வந்து ஹிந்துஸ் ஓட்டு போயிடுதுன்ற பயம். ஆமாம். அப்புறம் வந்து கல்வித்துறையில் கொண்டு வந்த சில சீர்திருத்தங்கள் கிறிஸ்தவர்களில் வந்து இவர்களிடம் வந்து அந்நியப்படுத்தப்பட்டதாக ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ கம்யூனல் கன்சால்டேஷன் நடந்திருக்குது. கேரளா கிறிஸ்டியன் டினாமினேஷன் சர்ச்சஸ் அண்ட் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு கல்வித்துறையில் கொண்டு வந்த சில மாற்றங்களை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதுக்கு சக்கம் பார்க்காம தான் இருந்தாங்க. ஆனால் சக்கம் பார்க்காம இருக்கிற அதே நேரத்தில் வந்து ஓட்டு போகுதுன்னு பயம் வந்தோன்னே ஒரு மாதிரி டில்லி டாலிங் ஆட்டாங்க. பட் அது என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு வந்து அந்த பக்கம் கிறிஸ்டியன்ஸ் வந்து நழுவ ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த தோல்வியை இவங்களுக்கு வந்து இந்த ஒரு தோல்வியை LDF கொடுத்துருக்குது. எனவே 2 முறை ஆட்சி அமைப்பது என்பது கேரளாவில் வரலாறு காணாத ஒன்று. இந்த இடத்துல LDF-ஓட தோல்வின்னு எடுத்துக்கிட்டா UDF-ஓட வெற்றின்னு எடுத்துக்கிட்டா? UDF-ஓட வெற்றி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 99 MLA-க்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா வந்து அது UDF-ஓட வெற்றி தான். கடந்த முறை மாறி இருக்க வேண்டிய ஆட்சி இந்த முறை மாறுது, அவ்வளோதான். கடந்த முறை மாறி இருக்க வேண்டிய ஆட்சி இந்த முறை மாறுது. அதனால் இது நிச்சயமாக வந்து நம்ம வந்து இது எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர வேண்டிய மாற்றம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது. 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறுறது ரொம்ப நல்லது. அதுதான் இது உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. காங்கிரஸ் வந்து ஒரு விஜய் சார்ந்த அலையன்ஸ் பற்றி பேசுகிறதுனா, விஜய் சப்போஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்தாருன்னா தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி 3த்தையும் வந்து சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. கேரளா எடுத்துட்டாங்க, பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு வந்து ஆப்போசிட்டாக போயிடுச்சு. 28 சீட்டில் 5 சீட்டு தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம எப்படி பார்க்குறது? காங்கிரஸ் வளருதான ஒரு கேள்வி. அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க? 5 சீட். 5 28 வாங்கி 5ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு? 20% கூட கிடையாது உங்களுக்கு. கேரளாலாம் வந்து உங்களுக்கு பேஸ் இருக்குது. எவ்ரி 5 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மாறுது. இங்கே அப்படி கிடையாது இல்லை உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து. அதனால் சவுத்தில் காங்கிரஸுக்கு பெரிய ஹோல்டு இருக்குங்க. கர்நாடகா அவங்க தெலுங்கானா அவங்க கண்ட்ரோல். இப்போ கேரளாவும் வந்துடுச்சு. தமிழ்நாடு இப்போ அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டில் நின்றுதுன்னா காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம். பட் விஜய் அதை விரும்புவாரா அல்லது ஏடிஎம்கே உடச்சி போவாங்களா என்னன்றது அது அடுத்த பார்க்க வேண்டியது நமக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் தான் கேரளாவை பொறுத்த வரைக்கும். 3 NDA சீஃப் மினிஸ்டர்ஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின், பினராய், மம்தா பானர்ஜி 3 பேருமே வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போ இந்தியா பிளாக் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டோட இருக்குமா 2020 எலெக்ஷனில் ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படின்னா? இங்கே அது இன்னும் 3 வருஷம் இருக்குங்க. 3 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பிஜேபி வந்து அக்ரெசிவாக கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க.
பெங்காலில் இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த 5 மாநில தேர்தல்களில் த பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் தான். பிக்கெஸ்ட் டெவலப்மெண்ட், அஃப்கோர்ஸ் நாட் சர்ப்ரைஸ், பிக்கெஸ்ட் டெவலப்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் தான். மற்ற ஸ்டேட்ஸை விட வந்து, ஏன்னா மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். பிக்கெஸ்ட் ஸ்டேட் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இது எப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரியில் 5 மாநில தேர்தல்களில் தமிழ்நாட்டு முடிவை விட என்னால் சொல்ல முடியும் மிக பாரதூரமான விளைவுகளை தேசிய அரசியல் ஏற்படுத்த போவது மேற்கு வங்கத்தோட தேர்தல் முடிவுகள் தான். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பெட்ரோல் டீசலுக்கான கிரைசிஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 80,000 கோடிலேருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் லாஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிவிப்புலாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்த்தப்படும், கேஸ் விலையெல்லாம் உயர்த்தப்பட மாட்டாங்க. இதை இந்த புது கவர்மெண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் கேள்வி. இல்லை, அது வேற சிக்கலுங்க. அது இப்போ நம்ம பேச முடியாதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த சந்திப்பில் நம்ம பேசலாம், அல்லது அதுக்கு அடுத்த சந்திப்பில் பேசலாம். முதல்ல லெட் த கவர்மெண்ட் பி ஃபார்ம்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லெட் த கவர்மெண்ட் பி ஃபார்ம்டு. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிசைசிவ் மேண்டேட் வந்துருச்சு. மேற்கு வங்கத்தில், அசாமில், கேரளாலெல்லாம் டிசைசிவ் மேண்டேட் வந்துருச்சு. டிசைசிவ் எல்லாம் ஃப்ராக்சர்டு மேண்டேட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. என்னென்னமோ பாசிபிலிட்டிஸ் சொல்கிறாங்க, எல்லாரும் பிடிச்சது தான் அங்கேன்னு பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ காங்கிரஸோட 5, சிபிஐ, சிபிஎம், விசிக எல்லாம் சேர்ந்து, ஐஎம் எல்லாம் சேர்ந்து 8 + 5 13, இவங்களுக்கு 107 + 13, 108 + 13, 120ன்றாங்க. பட் ரொம்ப வேஃபர் தின் மெஜாரிட்டி. யாராவது ஒரு கட்சி வெளில போனாலும் திருப்பி முடிஞ்சது கதை. அப்போ இந்த ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா விஜய் வரணும். இப்போ ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும். ஏடிஎம்கே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுமா, அது ஏடிஎம்கே உடைப்பாங்களா தெரியாது. யூ டோன்ட் நோ. ஸோ அதனால் இது கொஞ்சம் வெயிட் பண்ண வெளியிலேருந்து நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோன்ற அந்த வந்து இப்போ ஏடிஎம்கே கூட வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுது. 6 மாதம் ஓடும். அந்த 6 மாதத்துக்குள்ளே விஜய் ஹேஸ் டு கன்சாலிடேட் இஸ் பொசிஷன். அப்படி இல்லைன்னா அது நித்திய கண்டம் பூர்ணாயிஸ் தான். இந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி இல்லை, அது ரொம்ப அபத்தத்துலேயும் அபத்தமானது. அதை பேச வேண்டாம் தயவு செஞ்சு. அது குறைஞ்சபட்ச அரசியல், மன்னிக்கணும் உங்களை சொல்லலை, அரசியல் அறிவுள்ளவர்கள் அதை பேச மாட்டார்கள். அதனால் அது 110% அது ரூல்ட் அவுட். பாஜக ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கு. இது நம்ம பாஜக தமிழ்நாட்டை திருப்பி ஏன்னா இப்போ ஜெயிச்சவங்க ஜெயிக்கல, புதுசாக ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறோம்? 4லேருந்து 1 இருக்குது. தே லாஸ்ட் தேர் சப்போர்ட் பேஸ். முதல்ல அவங்களுக்கு வந்து 2001, 6ல் 4 சீட்டு கருணாநிதி புண்ணியத்தில் போச்சு. அப்புறம் 2006, 11, 16 3 எலெக்ஷன்லேயும் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை. 21ல் எடப்பாடி புண்ணியத்தில் 4 சீட்டு வந்தது. இப்போ அது காலி, 1 இருக்குது, அவ்வளோதான். இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னா அது பிஜேபி வந்து 4-1 ஆனது தான். அந்த விதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். கட்சி தாவல் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 கட்சியுமே இருக்கிற ஈக்குவலாக வாங்கியிருக்காங்க. முதல்ல இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கட்சிங்க வேணால் உடஞ்சி போகலாம், அது உடஞ்சி போகலாமே ஒழிய இப்போதைக்கு தனியாக யாரும் வாங்க முடியாது. வாங்கிறதுன்றது வாய்ப்பு குறைவானது. ஏன்னா போனால் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு வேளை இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் வந்தால் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமான்னு கேள்வி இருக்கு. இல்லைங்க, அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் அந்த ஈரம் கூட காயலை, வெற்றியின் சுவை இன்னமும் குறையல. அதனால் வந்து அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 3 days தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 10ஆம் தேதிக்குள்ளே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நாள் உங்களோட பொண்ணா. நன்றி சார்.